வணக்கங்க. இந்த ஏழை விவசாய பேட்டிக்காங்கிறதுக்காக தொலைக்காட்சி நிலையத்திலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. சரிங்க. இப்போ என்ன நாட்டு நிலைமையை பற்றி கேட்குறீங்க. நாட்டு நிலைமை பற்றி நமக்கு என்னங்க தெரியுது? நம்ம நிலைமையை பற்றி நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நாட்டை பற்றி நமக்கு என்னங்க, நீங்கள் விவசாய நிலைமை அப்படி தான் இருக்குது. சரிங்க. அப்புறம் என்ன விவசாயத்தில் கரும்பு போட்டங்க, கொஞ்சம் கடலெல்லாம் போட்டங்க, எல்லாம் கடனாக போச்சுங்க. ஒரு தண்ணி இல்லைங்க, அதனால் ஒரு ஏழைக்கு விவசாயிக்கு எள்ளு தான் பரவாயில்லன்னு சொன்னாங்க. எள்ளை போட்டாங்க, எல்லாம் பூரா அடிக்கிற வெயில் அப்படியே எண்ணெயாக போயிடுச்சுங்க. அதையும் விட்டுட்டுங்க. அப்புறம் ஆடு வளர்த்தங்க, ஆனந்த வாழ்வுக்கு. மாசற்ற வாழ்வுக்கு மாடு மேய்ச்சி பார்த்துட்டுங்க. ஏற்றமிக வாழ்வுக்கு எருமையும் மேய்ச்சி பார்த்தாச்சுங்க. அப்புறம் விவசாயம் பார்த்தங்க, வீணாக போயிடுச்சுங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் விட்டுட்டுங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டில் ஒரு மாடு கொடுத்தாங்க. சரி பால் பண்ணை வச்சு முன்னுக்கு போகலான்னு நினச்சா அந்த மாடு தான் முன்னுக்கு போச்சு, நம்ம போக முடியும். அதை எப்படி போக முடியுங்க? 2 நாளைக்கு 3 படி பீசுது. அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியலைங்க. அதில் திருப்பி கொடுத்துட்டுங்க. கடவுள் இன்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு சொல்கிறாங்க. என்னைக்கு அந்த தொழிலாளி கடனை கட்டி முதலாளி ஆகி அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிற காரியம். நாட்டில் விவசாயம் தான் முதுகெலும்புன்னு சொல்கிறது தான் நல்லா இருக்குதுங்க, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த முதுகெலும்பெல்லாம் முறிஞ்சு போச்சுங்க. அதெல்லாம் எங்கே இன்றைக்கி சரி பண்ண முடியாது. மாதம் மாதிரி பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் 3 மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி இல்லை, அல்ல ஒரு மாதிரி கரு மாதிரி ஒரு மாதிரியும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் பெரிய வறட்சியாக போச்சுங்க. குடிக்கிற தண்ணி கிடைக்கிறது இல்லைங்க, அடிக்கிற தண்ணி நிறையா கிடைக்குதுங்க. அதை தான் ஜனங்க அடிச்சுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நோட்டில். இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் என்ன ஆகும்னு தெரியலைங்க. நம்ம விவசாயத்து நிலைமை நம்மளை பார்த்தாவே தெரியுங்களே. நம்ம ஏன் தாடி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்க. கொஞ்சம் விவசாயம் பண்ணுறதுக்காக கடன் வாங்கிடுறதுங்க. அது கட்ட முடியாமல் வட்டி ஏறிக்கிட்டே போகுதுங்க. மாதம் கண்டா வட்டி ஏறுதுங்க. அதே மாதிரி தாடியும் நம்மளை கேட்காம வளருதுங்க, வட்டியும் நம்மளை கேட்காம வளருதுங்க. சரி விட்டு பார்த்தங்க, வட்டியே அவ்வளோதான் வளரட்டும், தாடியும் அவ்வளோதான் வளருதுன்னு பார்த்துக்கிட்டு 2 வளரட்டும்னு என்னைக்கு வட்டி கட்டுறோமோ அன்றைக்கி தாடி எடுத்துகிட்டு போகலாங்க. இன்றைக்கி தான் இதுதான் விவசாயத்தினுடைய நிலைமை. சரிங்க, நன்றி, வணக்கம்.